நிவர்த்தி உண்டு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. பணம் வந்தா என்ன பண்ண போறீங்க? சார் பணம் வந்தா கடன தான் கட்டி தீர்த்துருவேன் சார் முதல்ல. அவ்ளோ பிரச்சனை சார். கடன் வாங்கிட்டு நான் பட்ட மாரி அவமானம் வாழ்க்கையில எவனும் படக்கூடாது சார். என் எதிரிக்கு கூட அது மாரி வரக்கூடாது. இதோட இந்த கடன் பிரச்சனை நின்னுடணும் சார் என் வாழ்க்கையில. இதுக்கப்புறம் எந்த காரணத்துக்கும் கடன் வாங்க மாட்டேன்னு சத்தியம் செய்யக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்கள் இப்போ. அவ்ளோ பிரச்சனை. அவ்ளோ அசிங்கம், அவமானம். கடன் கட்ட முடியாம ஒரு 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 பணம் நாளைக்கு ஒருத்தர் தரேன்னு சொல்லியிருப்பாரு. அத நம்பி சொல்லியிருப்பீங்க. ஆனா, அந்த பணம் வராதனால, நீங்க இதே மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. இத எப்போ குடுப்பீங்க, செய்வீங்க, போவீங்கன்னு நெறைய சண்டை. நெறைய பேருக்கு சொத்து ஏலம் விட அளவுக்கு வந்திருக்கு. நகையெல்லாம் போயிருக்கும். நகையெல்லாம் கடன்ல போயிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை.